நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை தெரிந்தோ தெரியாமலேயோ பாவம் செய்தபோது அதை யாருக்குமே காட்டி கொடுக்காமல் நம்மை மன்னித்த தேவன்தான் நம்முடைய தேவன். மறுபடியும் சொல்ற கவனிங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம், எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம், எத்தனையோ குற்றங்களை செய்திருக்கிறோம். அந்த பாவங்களை தெரிந்தோ தெரியாமலே நாம் செய்திருக்கிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள், அதை யாருக்குமே காட்டி கொடுக்காமல் நம்மை மன்னித்த தேவன்தான் நம்முடைய தேவன். நம்முடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் வந்து பப்ளிசிட் பண்ணியிருந்தாருன்னு எப்படி இருந்திருக்கும்? நாம ரகசியமாகவோ ரகசியம் இல்லாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ எவ்வளோ தவறு செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் பப்ளிசிட் பண்ணியிருந்தாருன்னா, விளம்பரம் பண்ணி வெளியில கொண்டு வந்து காமிச்சிருந்தாருன்னா நாரி போயிருக்கும் நம்ம வாழ்க்கை. என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, எச்சிய காரி துப்பிருப்பாங்க. அவ்வளவு தவறெல்லாம் செஞ்சுருக்கோம். புருஷனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் நிறைய செஞ்சுருக்கிறோம். கர்த்தர் அதெல்லாம் கிருபையாக மன்னிச்சு மூடி மறைச்சிட்டாரு. கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மன்னிக்கிறவர் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்னா ஒரு மோசமான ஆளு, ஒரு கொடூரமான அரக்கே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஜெபம் பண்ண உட்காந்தீங்க, இன்னும் 25 வருஷத்துக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்போது கர்த்தரை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், ஒரு உயர்ந்த படம். அப்பாவா மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர். நான் சில தவறுகள் செஞ்சாலும் கூட அதை கொண்டு போய் 10 பேர்கிட்ட சொல்லி என்னை கேவலப்படுத்துகிற தேவன் அல்ல, என்னை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. எங்க அப்பாவை போல நல்லவர் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. ஆமென். அவ்வளவு நல்லவர். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்துக்கு வர வேண்டும். அநேக சபைகளில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது, இதெல்லாம் தெரியாது. அப்படியே ஒரு கசப்போடு கூட தான் சபைக்கு போறாங்க, கசப்போடு கூட தான் திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. பாருங்க, வருஷம் எவ்வளாச்சு, ஒரு ஆசீர்வாதம் உள்ள வீட்டில் எல்லாம் தொடச்சு கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளவோ உபவாசம் இருந்து பார்க்குறாங்க, எவ்வளவோ கொடரை சுருக்கி பார்க்குறாங்க, மொட்டையை போட்டு தேய்ச்சி பார்க்குறாங்க. கண்ணீர் சிந்தி கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம். ஆண்டவர், இதுக்கு மேலே எனக்கு கண்ணீர் சிந்ததுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஏன் என்ன என் ஜெபத்துக்கு பதில் தரமாட்டேங்கிறீரு, உமக்கு இறக்கமே இல்லையா என்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. நான் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை நீங்கள் உள்ளே வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் அமர வேண்டும், ஜெபத்தில் நிற்க வேண்டும். துரிதமாய் ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும். ஆமென். ஆகவே நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. கர்த்தர் அதெல்லாம் என்ன செய்யல? பப்ளிசிட் பண்ணல. அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யல? வெளியில கொண்டு வரவே இல்லை. யாருக்கு தெரியாம மூடி மறைச்சு விட்டாரு. யாருக்கு தெரியாம மூடி மறைச்சிட்டாரு. தெரிஞ்சிருந்துச்சு வீட்டில் இருக்கவங்க நம்மளை போட்டு தெளிப்பாங்க. உண்மையா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் கிருபையாய் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். அவர் நாமம் எல்நாஷா, அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு கர்த்தர்? நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன். எப்படி மன்னிப்பேன்? கிருபையாய் மன்னிப்பேன். அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். அதை மனதில் கொண்டு வர மாட்டேன். சபைகள் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? கர்த்தர் உன் பாவத்தில் நினைச்சிருக்காரு, பூத கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே போடுதான் அவன் தலைய. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் பூத கண்ணாடி வச்சிருக்கிறாரு. குறி பார்த்து என்னைக்கு தூக்குவார், உடனே தூக்கி போடுவாரு. உன் காலை ஒடிச்சு போடுவாரு, உன் மண்டையை பிளந்துடுவார், ஒழுங்கா இருந்துக்க அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே கவனிங்க. அதனால் கர்த்தர் வந்து பாவம் செய்யறதுக்கு அக்கிரமம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை முற்றிலுமாய் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிருபையாய் மன்னித்து. எதை மன்னித்து? அக்கிரமங்களை மன்னித்து.
எவ்வாறு மன்னித்து? கிருபையாய் மன்னித்து. எதை எதை நினையாமல் இருப்பேன்? பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினையாமல் இருப்பேன். எனவே அவரே நினைக்க மாட்டார்னா யாரிடமுமே என்ன செய்ய மாட்டாரு? இதை போய் பப்ளிசிட் பண்ணி நம்மள என்ன செய்ய மாட்டாரு? போட்டு தள்ளிட மாட்டாரு. நான் சொல்றது புரிஞ்சா? அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி நினையாமல் இருப்பேன். ஓகே, அவரே நம்முடைய பாவத்தை நினைக்க மாட்டார்னா அப்புறம் எப்படி 10 பேர்கிட்ட போய் சொல்லுவார்? அவரு அதை எப்படி பப்ளிசிட் பண்ணுவாரு? அதை எப்படி 4 பேர்கிட்ட சொல்லி நம்மளை கேவலப்படுத்துவாரு, நம்மளை அவமானப்படுத்துவாரு? இது வரைக்கும் அவமானப்படுத்திருந்து எவ்வளவு அவமானப்படுத்திருக்கலாம் நம்மளை, நம்ம செஞ்ச தவறுக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபையாய் என்ன செய்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேரே கிருபையின் தேவன், கிருபையின் ஆவியானவர். ஆமென். கிருபையின் தேவன், கிருபையின் ஆவியானவர், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவை கர்த்தர் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. மன்னிக்கவே மாட்டேன் உன்னைய, ஓடி போயிரு நடத்த விட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிற தேவன் அல்ல. ஒரு கள்ளஞ்சம் பிடிச்ச ஒரு ஆள் அல்ல. மன்னிக்கிற தேவன், கிருபையாய் மன்னிக்கிற தேவன். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். எல்லா கரங்களை சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். ஆமென்.